இப்போ தமிழ்ல உருவாகிட்டு இருக்க படம் விருமாண்டியும் சிவனாண்டியும். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குல்ல டைட்டில். இதை வந்து வின்சென்ட் செல்வா இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்தது. அதை பத்தின தகவல்கள் உங்களுக்காக. 2014ஆம் ஆண்டில் இங்கே என்ன சொல்லுது படத்திற்கு பிறகு வின்சென்ட் செல்வா இயக்கத்தில் வெளிவரவுள்ள படம் விருமாண்டியும் சிவனாண்டியும். அறிமுக நடிகர்கள் பலர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. விருமாண்டியும் சிவனாண்டியும் படக்குழு உட்பட பலர் கலந்து கொண்ட இந்த விழாவில் சமீபத்தில் சர்ச்சையை ஏற்படுத்திய நடிகை சோனாவின் ட்விட்டர் பதிவு குறித்து மனம் திறந்தார் மனோபாலா. சோனாவோட ஜோடினா அதுவே உங்களுக்கு காமெடியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோனா அப்படியே உட்காந்துருப்போம், 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலான்னு செல்ஃபி எடுத்து மை ஹாபின்னு போட்டு விட்டுருச்சு. அது ஹாபின்னு போட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் 2 வாரம் கொஞ்சம் வீட்டு பக்கமே போக முடியாத லெவலில் ஆயிடுச்சு. கொஞ்சம் போட்டோ எடுமா, ஆனால் இப்படிலாம் போட்டு விட்டுறாத. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினரான இயக்குனர் மிஷ்கின் வின்சென்ட் செல்வாவிடம் உதவியாளராக பணியாற்றிய தருணங்களை குறித்து நினைவு கூர்ந்தார். குறிப்பாக யூத் பட பாடலான ஆழ்தோட்ட பூபதி பதிவின் போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை குறித்து மிஷ்கின் தெரிவித்த போது அரங்கத்தில் சிரிப்புளிகள் அதிர்ந்தன. ஆழ்தோட்ட பூபதி அந்த பாட்டு வாலி சார் கொடுத்துட்டோம். வாலி சார் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வாலி சார் மணிசர்மா சார் கம்போஸ் பண்ணார். வாலி சார் எழுதிட்டார். அவருக்கு ஒரு 1 lakh ஏதோ பே பண்ணிட்டோம். பே பண்ணி சங்கர் மகாதேவன் பாட போகிறாரு. அப்போ நான் ரொம்ப சின்சியராக சென்சர் செல்வாட்ட போயிட்டு, சார் நான் கபிலன் என் நண்பர் இருக்கார் சார், அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார் சார், அந்த டியூனுக்கு பாட்டு எழுத சொன்னார். பாட்டு எழுதுனா அதுதான் ஆழ்தோட்ட பூபதி. இப்போ நான் சொன்னேன், சார் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் சார், அந்த பாட்டு வேணாம் சார். ப்ரொடியூசர் சார் டி ராமாராவ் எல்லாருமே சண்டை போட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 lakh கொடுத்துட்டோம் பாட்டு, அதை எப்படி மாற்ற முடியும்? நான் ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங் சார். இந்த ஆழ்தோட்ட பூபதின்ற முதல் வார்த்தை வந்தால் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பெரிய போராட்டம் பண்ணேன். ஆனால் என்ன பண்ண, ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வாலி சார் பாட்டு எடுத்து ஆழ்தோட்ட பூபதி உள்ளே வச்சிட்டேன். பாட்டுன்னு சொல்லி கொடுத்தேன். பாட்டு எழுதி முடிச்சுட்டு ஆழ்தோட்ட பூபதியும் பாதிட்டார். அப்புறம் எல்லாம் பாடி முடிச்சோன்னா டி ராமன் சார் இவரும் பார்த்தாங்க. சாரும் பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. வாலி சார் பாடலில் ஆழ்தோட்ட பூபதி தான் இருந்துச்சு. என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டினாங்க. வின்சென்ட் செல்வா சார் தோல் மேலே போட்டு சூப்பராக இதான நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி தான் டேரக்டர் ஆனேன். விருமாண்டியும் சிவனாண்டியும் பட விழாவில் கலந்து கொண்ட மிஷ்கினுக்கு உருக்கமாக நன்றிகளை மேடையில் கூறினார் வின்சென்ட் செல்வா. ஃபர்ஸ்ட் படம் கஷ்டம் தான் சாங் பாடிட்டே அந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அவரை போகுது. நான் எடிட்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய படத்தில் எடிட்டிங் முடித்த உடனே சரி பண்ணி கட் பண்ணி காட்டேன். நான் காலைல பார்க்குறேன். கட் பண்ணது இல்லாமல் மியூசிக் போட்டு வைப்பாப்புல, கம்போஸ் பண்ணாப்புல மியூசிக். இந்த ஜித்தனில் அந்த பிட்டு மறக்கவே முடியாது பிஜிஎம். அந்தளவுக்கு நாலேஜ். ஏன்னா தரவாக சினிமா தெரிஞ்சுட்டு வந்தனால தான் இன்றைக்கி இப்போ டைரக்டர் ஆகிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கொடாட் அவர். கொடாட்ன்றவர் பிரெஞ்சு டைரக்டர் பெரியார். கலகலப்பாக அதிரடி கலந்த படமாக தயாராகியுள்ள விருமாண்டியும் சிவனாண்டியும் திரைப்படம் விரைவில் திரைக்கு வருவது குறித்து அறிவிக்கப்பட உள்ளது. அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.